நம்ம சில விஷயங்களை அந்த புரிந்து கொள்ளாத சில ஓரங்கள் இருக்கு சொர்க்கத்தில். இந்த சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை இன்பமாக வச்சதுல இன்னொரு பகுதினா சொர்க்கத்துடைய பொது இயல்புல உண்டு என்னன்னா சொர்க்கம் எப்பொழுதுமே வேகமாக இருக்கும். சொர்க்கம் என்ன செய்யும்? எப்பொழுதும் வேகமாக இருக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்த்தாலும் வேகமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் என்பது வேதனை. எப்போதுமே உலகத்தில் எதிர்பார்ப்புன்றது என்ன? இன்பமான நிமிடங்கள் என்றாலும் அது துன்பம் கலந்த நிமிடங்கள். அது இன்பமான நிமிடங்கள் என்றாலும் ஒரு இன்பத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகள் இன்பமான நிமிடங்கள் தான். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு வேதனை. அந்த எதிர்பார்ப்பு வேதனை என்பதை நம்ம உண்டை எதிர்பார்த்துட்டோம்னா டைம் என்ன செய்யும்? போகாத மாதிரியே இருக்குதா இல்லையா? உண்டை எதிர்பார்த்துட்டோம்னா டைம் போகாத மாதிரியே இருக்கும். உண்டை எதிர்பார்க்கலைன்னா வேகமாக என்ன செஞ்சிடும்? அந்த டைம் எப்படி தான் போகணுன்னு தெரியல. நம்ம இருக்கக்கூடியது இன்பமாக இருந்தால் டைம் வேகமாக போயிடும். நம்ம இருக்கக்கூடிய துன்பமாக இருந்தால் டைம் தாமதமாக போகும். சிந்தனை மனிதனுடைய ஒரு இயல்பான சிந்தனை. அப்போ சொர்க்கம் அல்லாஹ் தஆலா இன்பத்தில் வேகத்தை என்ன செஞ்சுக்கிறான்? வைத்திருக்கிறான், நிரந்தரமாக வச்சுக்கிறான். இப்போ நினச்சி பாருங்கள், வேகமாக போன உடனேயே நாள் போனதே தெரியல. நம்ம இந்த இன்பத்தை அனுபவிச்சு விட்டு இந்த நாள் போனதே தெரியலை, நான் இருந்ததே தெரியலை, இந்த வந்ததே தெரியலை, இந்த வார்த்தை நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். நம்ம அந்த இன்பம் நம்ம இருக்கிறதால அவசரமாக போயிருமோன்ற எண்ணத்தால் அது வேகமாக போகிற மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் சொர்க்கம் என்ன செய்யும்டா? வேகமாகவும் போகும், நிரந்தரமாகவும் இருக்கும். வேகமாகவும் போகும், நிரந்தரமாகவும் இருக்கும். இரண்டும் கலந்துருக்கும். இது சொர்க்கத்துடைய உச்சகட்டமான ஒரு இது. அதனால நம்ம ஹதீஸ் பார்க்குறோமே, வேகம் என்றா என்ன? நீங்கள் எது நினைச்சாலும் வேகமாக நடக்கும். எதிர்பார்ப்புன்ற வேதனை சொர்க்கத்தில் இல்லை. அதே நேரம் நிரந்தரமாக நடப்பது உங்களுக்கு அந்த வேகமாக நடப்பது நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கும். ஒரு மனிதர், நம்ம படித்த ஹதீஸ் தான், அதாவது அல்லாஹ்விடத்தில் அவருக்கு ஒரு விவசாயம் செய்ய ஆசை. அவருக்கு விவசாயம் செய்யணும். உலகத்தில் சில ஆசைகளுக்கு பழக்கப்பட்டவர் மறுமையில் கேட்பாங்களா இல்லையா? அப்போ விவசாயம் செய்யணும்னு அவர் ஆசைப்படுறார். இப்போ அல்லாஹ் தஆலா கேட்பான், ஆதமுடைய மகனே, உனக்கு அதில் தேவையில்லாமல் நான் இந்த சொர்க்கத்தில் ஆக்கவில்லையான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்பான். இல்லை, அப்படி இருந்தால் நான் விவசாயம் செய்யணும். அதை மனிதனுடைய ஆசை அப்படி தான். மனிதனுடைய ஆசை என்ன செய்யும்னா, எது கிடைச்சாலும் நல்ல வசதியாக கிடைச்சா என்டிக்குன்னு சொல்லி போய் ஓலை வீட்டில் சாப்பிட்டு நிற்கிறது. விளங்கிட்டா? ஓலை வீட்டில் இருக்கணும், நல்ல வசதியாக வீடு கிடைக்காதான்னு கவலைப்படுறேன். பாருங்கள், இப்போ உங்களுக்கு சட்டியில் சோறுன்னு ஓடி போய்த்துறோம். சட்டி அதுதானே பெஸ்ட்டுக்கு இருந்துச்சு, சரியா? அது வீட்டில் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி போட்டு எவர் சிறுவரெல்லாம் எடுத்துட்டு சட்டியில் சோறுன்னு வர போயிடுறது. வாழையில சோறுன்னு அதுக்கு போயிடுறது, சரியா? மெட்ராஸில் இப்படி ஒரு கடையை திறந்திக்கிறான், பழைய காலத்து சாப்பாடு தராங்கன்னா அதுக்கு போயிடுது. இது மனிதனுடைய இயற்கை. அதில் இருந்தால் இது கோடி வந்துடுறது, இதில் இருந்தால் அது கோடி போயிடுறது. மனிதனுடைய இயற்கையான ஒரு நிகழ்வு. சொர்க்கத்தில் இருந்துட்டு என்ன கேட்குறான்னா, விவசாயம் செய்யணும் அப்படின்னு. இப்போ அல்லாஹ் தஆலா உனக்கு என்ன தேவையில்லாமல் நான் ஆக்கலையாண்டி, இல்லை எனக்கு விவசாயம் செய்யணும். அல்லாஹ் விரும்பினா அனுமதி. அவர் விதைகள் எடுத்து தூவுவார். சொர்க்கம் என்ன? வேகம். அதுதான் அந்த ஹதீஸ் ஆதாரம். சொர்க்கம் வேகமாக இருக்கு. விதைகளை தூவிட்டு வெயிட் பண்ணிட்டு தேவையில்லாம் உடனே மரங்கள் என்ன செஞ்சுட்டு மிக வேகமாக அந்த கதிர்கள்லாம் சொர்க்கத்தில் வந்துடுது. அது பெரிய அளவில் உயர்ந்து வளர்ந்து முழுமையான நிலைமை இருக்கிறது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறார் அந்த மனிதர். ஏன்னா போட்ட வேகத்தில் அவர் உலகத்தில் நினச்ச மாதிரி ஒரு இதை பார்த்தார். இது வேகமாக நடந்தோடனே அதுக்கு அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறார். அப்போ அல்லாஹ் தஆலா, ஆதமுடைய மகனே, லா யுஷ்பிஉக ஷை, உன்னை எந்த ஒன்றும் திருப்திப்படுத்த முடியாது. உன்னை சொர்க்கத்தில் தான் இருக்கிறாய், எந்த ஒன்றும் உன்னை திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இந்த செய்தியை சொன்ன உடனேயே பக்கத்தில் அன்சார்கள் அந்த கிராமப்புறவாசிகள் வைக்கிறான். கிராமப்புறவாசிகளுக்கு இது அல்லாட்ட கொஞ்சம் போட்டி போட்ட மாதிரியான ஒரு உணர்வு வந்துட்டு, அப்போ அந்த இல்லை அங்கே உள்ள மக்களுக்கு அப்போ உடனே இந்த கிராமப்புறவாசிகள் என்ன சொல்கிறாங்க, இது அன்சார்களாக தான் இருக்கும். ஏன்னா அன்சார்கள் தான் விவசாயிகள். இந்த மாதிரி கேள்வி கேட்டதுன்னு அன்சார்களாக தான், அன்சார்கள் தான் விவசாயிகள் அப்படி என்று சொல்லி அவங்க சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள்னு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள்னு வருது. இந்த செய்தி பெரிய ஒரு ஆதாரம். சொர்க்கம் வேகம் நிரந்தரம் என்று வைக்க, உனக்கு எந்த ஒன்றுமே திருப்திப்படுத்த முடியாது என்பது ஒரு ஆதாரம். அல்லாஹ் சொர்க்கத்தில் மனிதன் இன்னும் வேண்டும் என்ற ஆசையை அப்படியே வச்சுக்கிறான். அப்போ தான் அவனுக்கு அனுபவிக்கலாம். மனிதனுக்கு இந்த உலகத்தில் இன்னும் வேண்டும் என்ற ஆசை அல்லாஹ் தஆலா வைத்திருப்பதனால தான் நாமும் சந்தோஷமாக இருக்கிறோம், அடுத்தவர்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். பேராசைப்படாமல் இருக்க வேண்டும் என்ற வரையறை தான் நீங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த உணர்வு அல்லாஹ் சொர்க்கத்தில் எடுக்க மாட்டான். இந்த உலகத்தை விட அது சொர்க்கத்தில் தேவை. இந்த உலகத்தை விட அது சொர்க்கத்தில் தேவை. அதனால் லா யுஷ்பிஉக ஷை, உன்னை எந்த ஒன்றும் திருப்திப்படுத்தாது என்ற வார்த்தை என்ன செய்கிறாரு, அதான் என்ற வார்த்தை அல்லாஹ்வால் அவருக்கு என்ன செய்யப்படும், சொல்லப்படும் என்று வருது. அப்போ அந்த வேகம் நிரந்தரமாக இருக்கும். வேகமும் என்ன செய் பாருங்க, ஒரு மனிதன் வேகமாக கடக்கிற டைமில் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அவசரமாக முடிஞ்சிட்டு, அவசரமாக
அதாவது இல்லாமல் போயிட்டு என்று எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் அந்த மாதிரி அவசரமாக போகக்கூடிய ஒரு விஷயத்தையும் நிரந்தர ஒரு அமைப்பாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறாண்டால் சொர்க்கத்துடைய அந்த சுவண்டிகள், சொர்க்கத்துடைய இன்பங்கள் நிரந்தரம் என்பதை என்ன செய்கிறது, எங்களுக்கு காட்டுகிறது. சொர்க்கத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொர்க்கத்துடைய அந்த இயல்பில் என்ன புரிஞ்சு கொள்ளணும் அப்படி என்றால், சொர்க்கம் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கேயும் அங்கேயும் ஒரு நிரந்தரம் என்பதற்கான ஒரு உதாரணமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அது எப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் என்ன மாதிரியான ஒரு கற்பனையில் இந்த உலகத்தில் தண்ட விஷயங்களெல்லாம் உருவாக்கிட்டு போகிறானோ, மனிதன் கற்பனையில் தானே, மனிதனுடைய வாழ்க்கை என்பது கற்பனை. அது எல்லாரும் உணர்ந்த ஒரு விஷயம். கற்பனை என்ன, இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த செகண்ட் மட்டும்தான் நம்ம லைவாக ஃபிசிக்கலாக பார்த்து கண்டிக்கிறது, மற்ற எல்லாம் ஜூம் லைவ் தான், மனசை பார்த்துட்டிக்கிற எல்லாமே. இப்போ இந்த செகண்ட் நம்ம வந்து கதவை திறந்தது வந்தது எல்லாம் இப்போ உங்களுக்கு பார்க்க இயல்மா இல்லை, அதெல்லாம் கற்பனையில் தான் இருக்குது. அதெல்லாம் வந்தது போனது எல்லாம் இதுக்கு முன்னால் நீங்கள் உங்களோட லைஃப்பை பார்க்கணுமா இருந்தால் எல்லாம் கற்பனையில் தான் இருக்குது. அதனால தான் வீடியோ பார்த்தா சந்தோஷம், ஃபோட்டோ பார்த்தா சந்தோஷமே. ஏன் சந்தோஷம்ண்டா லைவாக உள்ளதுக்கு நெருக்கமான பார்வையை பார்க்குறாது. அதனால கடந்த காலத்துடைய ஒரு விஷயத்தை பார்க்குற டைமில் அவன் சந்தோஷம் அடைகிறான். என்னென்னா அதை பார்க்கல, அவனுக்கு கற்பனையில் தான் இருக்கும். கற்பனையில் இருக்கிறத எங்கேயாவது பதிவு செஞ்சு வச்சு பார்க்குற டைமில் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி, அது டைம் ட்ராவல் மாதிரி அவனுக்கு, அது போயிட்டு வர மாதிரி. சரியா, டைம் ட்ராவல் போய் சரியா உதாரணத்துக்கு சொன்னேன். அந்த மாதிரியான அதாவது அவனுக்கு ஒரு கற்பனை வருது. அதே போல் எதிர்காலம் எடுங்க, மனிதனுடைய எதிர்காலத்தை எடுத்தாலும் மனிதனுடைய விஷயம் என்ன, கற்பனை தான். இப்போ இந்த செகண்ட் நம்ம வீட்டுக்கு போகிறோன்னா கற்பனை தான், அது லைவில் பார்க்கலாமா இல்லை. அதாவது கிட்டத்தட்ட ஒன்று மூவ் ஆகிற மாதிரி லைஃப்பில் டைமில் வந்து ஒன்று என்னது மூவ் ஆகி கொண்டிருப்பது போலதான், எந்த நேரத்தில் முழுமையாக இருந்து கொண்டிருக்க முடியாது. இதைத்தான் இந்த மாதிரியான ஒரு கற்பனையான வாழ்க்கை மனிதனுக்கு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதியுச்ச கற்பனை எதுவாக இருக்குமெண்டா பார்க்காதது. மனிதனுக்கு எப்பொழுதுமே அதியுச்ச கற்பனை எதுவாக இருக்குமெண்டா, எதை அவன் பார்க்கலையோ அதில் அவன் மனசு அப்படி அட்டாச் ஆகும். அது கிடைக்கும் என்ற ஒரு ஆர்வம் கொடுக்கப்பட்டு விட்டால், அது இருக்கின்ற ஆர்வம் கொடுக்கப்பட்டு விட்டால் அதில் சரியான அளவுக்கு நெருங்கும். கிடைச்சிட்டுண்டா அந்த பண்ணின அவன் கற்பனை வந்து அவனுக்கு கிடைச்சிட்டுண்டா குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கல்யாணத்தை பார்க்குறமா இல்லையா, கல்யாணம் முடிக்கும் போது போட்டு அவன் பண்ணின கற்பனை அது இதெல்லாம் 3-4 மாதத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கடா, வாழ்க்கைன்றது நம்ம நினச்ச மாதிரி அமையலாம் இல்லை, நினச்ச மாதிரி தான் அமைஞ்சது, கற்பனை குறைஞ்சிட்டு. விளங்கிட்டா, எப்பொழுதுமே நம்ம புரிந்து கொள்ளணும், கற்பனை நிஜத்தை விட பலம். இது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, கற்பனை நிஜத்தை விட பலம். அவருடைய ஸ்ட்ரென்த் அதிகம், அதனுடைய பலம் அதிகம். கற்பனையினூடாக உருவாக்க முடிஞ்சதா சினிமா. அதனால தான் உலகத்தில் அப்படி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அது கற்பனை. ஒரு இன்டர்வியூ ஒருத்தன் போகிறான், இன்டர்வியூக்கு போய் அவன் ரிஜெக்ட் ஆகிறான், அடுத்த ஒரு ரிஜெக்ட் ஆகிறான், 3வது ரிஜெக்ட் ஆகிறான். இவன் கற்பனை என்னென்னா அத்தனை பேரையும் கொள்ளணுன்றதான், அத்தனை பேருக்கு அடிக்கணுன்றதான். இவன் செய்ய மாட்டான், சினிமாவில் செஞ்சிருவான். அதனால் விரும்புகிறாரு. சரியா, கற்பனை தான் அவன்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு. கற்பனை ஒரு பலம் அதிகம். ஆனால் கற்பனை கிடைச்சிட்டா காணாத ஒரு ஆளை பார்க்கணும்னு இருப்போம். அவரை பார்த்து 3 மாதத்தில் அவர் நினச்ச மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நீ கூட கற்பனை பண்ணிட்ட, நீ என்ன செஞ்சிட்டாய், கூட கற்பனை பண்ணிட்டாய். கற்பனை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கேன். போய் கற்பனை நிஜமாய்க்கிறது சொர்க்கத்தில் மட்டும்தான். கற்பனை நினைத்ததை விட மிக பெரிதாக இருக்கிறது சொர்க்கத்தில் மட்டும்தான். நினைத்ததை விட மிக குறைவாக இருக்கிறது உலகம். நம்ம நினைச்ச கற்பனையை விட மிக குறைவாக இருப்பது உலகம், நினைச்ச கற்பனையை விட அதிகமாக இருப்பது சொர்க்கம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வமா ஹத்தர அலா கல்பி பஷர், எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் சிந்தனையில் கூட பிறந்திருக்காதுன்றான். அந்த சொர்க்கத்துடைய அந்த அதாவது இன்பங்களுடைய உச்சம் நீங்கள் கற்பனை பண்ணி உச்சமாக ஒன்று நிற்குமா, அதுக்கு மேலே என்றாங்க சொல்லலாம். அதுக்கு மேலே வமா ஹத்தர அலா கல்வி பஷர். ஒவ்வொரு குர்ஆன் வசனம் ஒவ்வொரு ஹதீஸும் சாதாரணமானதில்லை, அதனுடைய கோணங்கள் சாதாரணமானதில்லை. அதுக்கு பின்னால் நிறைய தத்துவம் என்ன செய்ய விரிக்கும். எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் அது வந்தே இருக்காது. இப்போ வந்ததே நமக்கு குறைவாக தான் இருக்குது, இந்த உலகத்தில் வந்தே இருக்காது அப்படின்றது. அதனால் இஸ்லாம் எங்களுக்கு சொர்க்கம் என்றது ஒரு பலம். என்றைக்கு சொர்க்கத்தை வந்து யார் வந்து இந்த பவர் பாயிண்டில் அதில் போட்டு காட்ட ஆரம்பிக்கிறாங்களோ, நீங்கள் நினச்சிடவான சொர்க்கத்தில் ஆசையை வளர்க்குறாண்டு குறைக்க ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். சரியா, குறைக்க நீங்கள் எந்த ஒரு பவர் பாயிண்ட்டு அது இதுன்னு வீடியோ ஷோன்னு காட்டிட்டீங்களே, மரணத்தை பற்றி பேசுனா மரணத்தை பார்க்காதீங்க, மரணத்தை படிங்க, மரணத்தை கேளுங்க. சரியா, மரணத்தை ஞாபகப்படுத்துங்க. இன்னா துதக்கிருக்குமுல் ஆகிற, அது உங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும். ஆனால் பார்க்குறதுக்கு சிலர் வந்து அந்த பவர் பாயிண்ட் போட்டு பார்த்தீர்களா மரணம், அதெல்லாம் ஒன்றும் சரி, அது அவன் கட் பண்ண அந்த காரை பற்றியும் அந்த முட்டின ரோடை பற்றியும் ஊரை பற்றியும் ஆளை பற்றியும் எப்படி முட்டி நடத்தை பற்றியும் தான் நிற்குமே தவிர மரணம் என்ற செய்தி வராது. ஆளை பற்றி இந்த காரில் போய் முட்டிக்கிறான், அதுவும் எக்ஸிடென்டாக தான் செய்யுது அப்படின்னு அதுக்குள்ளே போயிடும் அவன். நீங்கள் வந்து எந்த கற்பனை மனிதனுக்கு வச்சாலும் சரியான பவர் ஆகிக்கிறது. சொர்க்கம் எங்களுக்கு கற்பனையிலே வராதது. அதனால் எப்படி சொர்க்கத்தை உருவாக்கிக்கின்றா, ஒரு நிரந்தர
தோட்டத்தை தயார்படுத்துவதும் தற்காலிக உலகத்தில் இருப்பது போலையும் தயார்படுத்தப்பட்டிருக்குது. எப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் சொர்க்கத்திலும் அவன் போகக்கூடிய ஒரு இடம் உண்டு, நரகத்திலும் அவனுக்குரிய இடம் உண்டு. எல்லாருக்கும் இருக்கு. எங்களுடைய அந்த இடம் எங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நரகத்திலும் அவனுக்கு ஒரு இடம் உண்டு, சொர்க்கத்தில் அவனுக்கு ஒரு இடம் உண்டு. நாம் சொர்க்கத்தில் எவ்வளவு இடத்தை வாங்குகிறோம் என்பதும், அந்த இடத்தை விசாலப்படுத்துவதும், அந்த இடத்தை உருவாக்குவதும், அந்த இடத்துல எங்களுடைய விஷயங்களை தயார்படுத்துவதும் 100% உண்மையானது, 100% நிரந்தரமானது. இந்த உலகத்தில் நம்ம கட்டுவதை விட இந்த உலகத்தில் நம்ம உருவாக்குவதை விட. ஹதீஸ் 12 ரக்காத்துக்கள் யார் ஒரு நாளைக்கு சுன்னத்து தொழுகிறாரோ அவருக்கு ஒரு வீடு கட்டப்படும்னா எங்கே கட்டப்படும்? இவருக்கே ஒதுக்கப்பட்ட இடத்தில் கட்டப்படும். 12 ரக்காத்துக்கள் ஒரு 2வது நாள் ஒருத்தர் தொழுகிறாருண்டா அவருக்கு ஒரு மாளிகை என்ன செய்கிறது? கட்டப்படுகிறது. 3ஆம் நாள் தொழுகிறாண்டா இன்னொரு மாளிகை கட்டப்படுகிறது. சைத்தான் வருவான், நீ ஒரு ஆள் தானே, உனக்கு என்னத்துக்கு 100 மாளிகை? விளங்கிட்டா? உனக்கு என்னத்துக்கு 100 மாளிகை? அதே சைத்தான்ட்ட திருப்பி கேளுங்க, எனக்கு இந்த உலகத்தில் 100 மாளிகை தான் எடுத்துக்கொள்ளும். ஓ, சொந்த பந்தங்களுக்கு உறவுகள் இருக்குது, அவங்க எனக்கு என்ன ஒன்று போதும், ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அதுதான் என்ன சொர்க்கம் என்றது. அல்லாஹு தாலா எங்கள் சிந்தனைக்கே வராத அமைப்பில் தான் அல்லாஹு தாலா என்ன வைத்திருக்கிறார். அப்படின்னா சொர்க்கத்தில் தேவையில்லாமல் அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன செய்யலாம்? இன்பத்தை வைக்கவில்லை. மனிதனுக்கு நீ விரும்பிய அமைப்பில் வாழ்ந்து கொள்வதற்காக வைத்திருக்கிறான். எனவே சொர்க்கம் முழுதும் இல்லைன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருடைய மாளிகை எப்படி பார்த்தாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாளிகை பார்த்தார்கள். அவருடைய அதாவது சொர்க்கத்து மனைவி உதுவெடுத்து கொண்டிருப்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள். உமருடைய ரோசத்தின் காரணமாக சொர்க்கத்துக்குள்ளே நுழையவில்லை, அந்த வீட்டுக்குள்ளே என்ன நுழையவில்லை என்றும் சொல்லியும் என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரெடி என்று அர்த்தம். சொர்க்கத்தில் என்ன செய்கிறது? அது நிரந்தரமாகின்ற அர்த்தம். ஒத்தர் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், முயற்சியும் சக்தியும் அல்லாஹ்வை கொண்டே அன்றி வேறில்லைன்னு ஒருத்தர் சொன்னால் அவருக்கு அவருடைய நிலத்தில் என்ன செய்யப்படும் என்றால் ஒரு புதையல் புதைக்கப்படும், ஒரு மகிழ்ச்சி புதைக்கப்படுதாங்க. கன்ஸ், அவர் இடத்துல ஒரு கன்ஸ் என்றாங்க சொல்லுவாங்க. அந்த இடத்துல புதைக்க லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் உணர்ந்து சொல்கிறாரு, முயற்சியும் சக்தியும் அல்லாஹ்வை கொண்டே அன்றி வேறு இல்லை என்று சொல்லிட்டாருன்னா, முயற்சினா எங்களுக்கு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கிறது. அல்லாஹ் தான் அதுக்கு சக்தியையும் என்ன செய்யணும்? தரணும். அல்லாஹ்வுடைய இது இல்லாமல் எனக்கு செய்ய முடியாது என்று ஒருத்தர் சொன்னா அதை எடுக்கப்படும். சுபஹானல்லாஹ் கரசுல் ஜன்னானா, சுபஹானல்லாஹ் சொன்னால் சொர்க்கத்தில் ஒரு தாவரம் அவருக்காக நட்டப்படுகிறது. இதெல்லாம் எங்கே தயாராகுது? எங்களுக்குரிய இடத்துல. நம்ம நினைக்கப்படாத பொதுவான இடத்துல தயாராகுதுன்னு சொல்லி எங்களுக்குரிய இடத்தில் அது தயாராக்கப்படுகிறது. நம்ம எந்த நன்மை செய்தாலும் நமக்குரிய நிரந்தரமான இடத்துல நம்ம கட்டி கண்டிக்கிறோம். இது தற்காலிகமான இடத்துல நம்ம கட்டி கண்டிக்கிறோம். மனிதனுக்கு இந்த சிந்தனை வரணும். சிம்பிளாக எவ்வளவு தான் பணம் கொடுத்துட்டாலும் இந்த ஊரில் நம்ம இல்லைண்டா நம்ம பெரிய ஒரு ஊடுண்டு எடுத்து சரி டெம்பரரியாக ஊடு கட்டுவோமான்னு கேட்டால் கட்ட மாட்டோம். நம்ம பெரும்பாலும் என்ன செய்யணும்டா ஒரு சாதாரணமாக ஒரு ரெண்டுக்கு ஒரு வீட்டில் இருந்துட்டு போயிடும். ஏன்னா நம்ம இங்கே நிரந்தரம் இல்லை. நம்மளோட ஊர் தான் நமக்கு மருமை, நம்மளோட ஊர் தான் நமக்கு மருமை. அங்கே தான் காணி எடுத்து நிலம் எடுத்து பெருசாக ஊடெல்லாம் கட்டியிருப்போம். என்னடா கற்பனையில் வமா ஹத்தர் அலா கல்வி பஷர் அங்கே தான் சரியா. வீட்டில் எல்லாம் இவன் சிலர் அந்த வீட்டுக்கு போக மாட்டான், மௌத்தாயிடுவான். ஆனால் வேலை நடந்துட்டு அவர் எங்கே இருக்கிறார்? ஃபொரினில் இருக்கிறதுக்கு அடையாளமே ஊட்ட குடையிறது. இல்லைங்கிட்டா? ஃபொரினில் இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? ஊட்ட கொட்டஞ்சி வீடு கட்டி முடிஞ்சால் சும்மா இருக்க மாட்டான் சரியா. அவனால் அது சும்மா இருக்கல, பெயிண்ட்டை கீறிட்டான்லாம் மாட்டான். பெயிண்ட்டை அடிக்காமல் இன்றைக்கி வச்சு வந்த புறம் வாழ வேண்டிய நீனும் இல்லை, குடும்பமும் இல்லை, யாரும் இல்லை சரியா. இருந்தால் பரவாயில்ல, அடின்னு அடிச்சுட்டு இருக்கலாம். இருக்காத வீட்டுக்கு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன காரணம்? அவன் நிரந்தரம். அது அவன் மனசில் என்ன இருக்கேன்டா, சரிப்பிழைகளை தாண்டி நிரந்தரம் எனது ஊர் இந்த உலகத்தில். இங்கே தற்காலிகம், ஆனால் இருந்தது 40 வருஷம், இங்கே அங்கே 20 வருஷம் தான். ஆனால் அவனோட கற்பனையில் என்னடா, இங்கே தற்காலிகம் அங்கே நிரந்தரம் என்றதுனால பெருசு அங்கே மனிதனுடைய நிரந்தர சிந்தனை இப்படி தான் வரும். அப்போ நமக்கு உண்மையில் நிரந்தரம் எது? நாங்கள் சொர்க்கத்தை உண்மையாக நம்புகிறோம் என்றால், ஆழ்மனதால் நம்புகிறோம் என்றால், இந்த சொர்க்கத்துக்குள்ள நம்மளோட ஒவ்வொன்றும் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதெல்லாம் அஸ்ஸபுரு தியா ரசூலாங்க ஒளி என்னாங்க, பொறுமை ஒளி. பொறுமை கருத்தியல் ரீதியான ஒளி மட்டுமல்ல, எங்களை சொர்க்கத்துடைய ஒளி அது, சொர்க்கத்துடைய ஒளி அது. அப்போ எல்லாமே எங்களுக்கு சொர்க்கத்தில் எங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட பகுதியில் அது வழங்கப்படுகிறது. சில இப்போ நரகவாதிகளுக்கும் சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டே, வத்தில்கல் ஜன்னா அல்லதி ஊரிஸ்துமுஹா, அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் அனந்தரமாக கொடுக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறதே என்று அல்லாஹு தஆலா. அனந்தரமாக கொடுக்கப்பட்டா இன்னொருத்தர் எனக்கு கிடைச்சேன்னு அர்த்தம். இன்னொருவருடையது அதான் அனந்தரமாக கிடைக்கிறது, சொத்தாக கிடைக்கிறது, மீராதாக கிடைக்கிறதுனா இன்னொருவருடையது எங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். அதாவது சில இந்த உலகத்திலே வாழ்ந்த
இறை நிராகரிப்பாளர்கள் சொர்க்கத்துக்கு தகுதியற்றவர்களாக மாறுவார்கள். அவைகளை யாருக்கு கொடுக்கப்படும்? அதாவது சொர்க்கவாதிகளுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் அங்கே சொல்ல. நரகத்திலே உள்ள இடம் வந்து எங்களுக்கு என்ன, அங்கே அடுத்தவர்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். இது ஹதீஸ்களில் குர்ஆன் வசனங்களை நம்ம பார்க்கறது. மீராதாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த உலகத்துடைய மீராத்தை விட மறுமையுடைய மீராத் என்ன மிகவும் சிறந்தது. இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிரந்தரம் என்கிற சப்ஜெக்ட், சொர்க்கம் என்பது எல்லா வகையிலும் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு கட்டுமானம், நிரந்தரமான இடம் என்ற அடிப்படையில் தான் இது எங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த பகுதி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் நம்ம யோசிச்சோம்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எந்த ஒன்றுக்கும் நிரந்தரத்தை ஆக்கவில்லை. முதலாவது நம்ம பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒன்றுக்கும் நிரந்தரத்தை ஆக்கவில்லை. இந்த உலகத்தில் நிரந்தரமின்மை என்பது ஆறுதல். இந்த உலகத்தில் நிரந்தரம் இன்மை என்பது எங்களுடைய மகிழ்ச்சியையும் எங்களது துன்பத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உபகரணம். இந்த உலகத்தில் எது ஒன்று நிரந்தரமாக வழங்கப்பட்டாலும் அது அருள் அல்ல, அது அருள் அல்ல. இந்த உலகத்தில் நிரந்தரமாக வழங்கப்பட்டது போல சில விஷயங்கள் இருக்கும். அந்த செயல்பாடு எங்களது ஈமானற்ற செயல்பாடுடைய விளைவு. அது சொர்க்கம் எங்களுக்கு வழங்கப்படுவதற்கான காரணமே அது நிரந்தரம் என்பதுதான். அது ஹுலூத், அது நிரந்தரம் என்பதுதான். சொர்க்கத்துடைய ஸ்பெஷலிட்டியே அது நிரந்தரம் என்பதுதான். எந்த ஒரு இன்பமும் சொர்க்கத்தில் கவலையே படாமல் நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது. முதல் காலடி அதில் போகிறது மட்டும்தான். அதுக்குள்ள நுழைந்து விட்டால் அது நிரந்தரம் என்பது அர்த்தம். சொர்க்கம் என்பது நிரந்தரம் என்பதற்கான அடையாளம் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.